Salutations to the mother and Sri Aurobindo, Sri T.V. Kapali Shastriyar and Sri Panditji. முதற்கண் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் பொற்பாதங்களில் வணங்குகிறேன். இன்று சத்சங்கத்தில் பேச என்னை அழைத்த ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சேர்மன் சிவகுமார் அவர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் மற்றும் குழுமியிருக்கும் ஸ்ரீ அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. அன்னையை வணங்கி இந்த உரையை அன்னையின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு யுனிக்னஸ் ஆஃப் யோகா ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ தி மதர். இது ஒரு மாறுபட்ட யோகம், இன்டகிரல் யோகம். முதலில் யோகங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் யோகா 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 என்று நிறைய விதவிதமாக பேசப்படுகிறது. வெவ்வேறு நடைமுறைகளை குறிக்கிறது. சுருங்க சொன்னால் யோகாக்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்றே கூறலாம். உதாரணத்துக்கு நாம் எல்லோரும் கேள்விப்பட்டது ஹத யோகா, ராஜயோகா, பக்தி யோகா, கிரியா யோகா, சுதர்சன கிரியா யோகா, டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் யோகா, ஈஷா யோகா, குண்டலினி யோகா என்று விதவிதமாக யோகாவுக்கு ஒரு பேட்ஜ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து விலகி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தரின் யோகா தனிப்பட்ட தத்துவத்துடன் இன்டகிரல் யோகா அல்லது பூர்ண யோகா என்றே நாம் காண்கிறோம். இப்பொழுது காண்போம் யோகா என்றால் என்ன. வடமொழியில் யோகா என்ற சொல்லுக்கு ரூட், அதாவது அதனுடைய மூலம் யுஜ் என்ற பதம். யுஜ் என்றால் இணைவது, யுனைட் பண்றது. எதிலிருந்து எதில் இணைவது என்றால் ஒவ்வொரு யோகா பாதையும் ஒரு ஃபோக்கல் பாயிண்டை பிடித்துக் கொண்டு இருப்பதிலிருந்து வரவேண்டியதை யோசனை பண்ணுவதை பற்றி பிடிக்கிறதுக்கு வழிபடுகிறது. சாதாரண வாழ்க்கையின் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு என்ன அப்ஜெக்டிவ் இருக்கிறதோ, என்ன குறிக்கோள் இருக்கிறதோ அதை அடைய முயற்சி செய்கிறது. உதாரணமாக ஹதயோகம் என்பது ஆசனா பிராணாயாமங்கள் செய்து உடல் அவயவங்களை சீர்படுத்தி உயிரோட்டத்தை சரிப்படுத்தி அதிகமான சக்தியை பெற்று வாழ்க்கை நடத்த முயற்சிக்கிறது. ராஜயோகம் என்பது சுருங்க சொன்னால் ஹதயோகத்தை தாண்டி மென்டல் கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல் மூலம் உடல் சக்தியை முழுமையாக பயன்படுத்த, மனதின் தெண்மையை நிலைப்படுத்த, சித்தத்தை தெளிவுபடுத்த முடிகிறது. ஆனால் இதனுடைய கடைசி ஃபைனல் பாயிண்ட் சமாதி என்று கூறுகிறார்கள். சமாதி என்றால் சமாதி நிலையை அடைய குறிக்கோள் என்று ராஜயோகாவினுடைய கன்சமேஷன் கூறுகிறது. யோக சாதனையில் இன்றியமையாத கோட்பாடுகள் பார்த்தால் எல்லா யோகங்களுக்கும் ஜெனரலாக பதஞ்சலி யோக சூத்ரா இதை மூலப்பொருள் என்று காண்கிறோம். பதஞ்சலி முனிவர் வெவ்வேறு பழைய டெக்ஸ்டில் எல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி கொடுத்திருக்காருன்னு ஒரு வருஷம் வருது. அதுல 5 யமா, அதாவது விளக்க வேண்டியவை, 5 நியமா, கடைபிடிக்க வேண்டியவை என்று அவர் கூறுகிறார். இந்த யமா என்று, அதாவது எதை எதை விளக்க வேண்டும் என்று கூறுகிறாரோ அதில் ஹிம்சை, அதை விளக்க வேண்டும். அதாவது அஹிம்சை ஆக இருக்க வேண்டும். இந்த அஹிம்சை என்பது துன்புறுத்தாமல் என்று கூறலாம். ஆனால் துன்புறுத்தாமல் இருப்பது உடல் அளவிலா மனளவிலா? உடல், மனம், உணர்வு மூலமாக யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பது அஹிம்சை என்று காணலாம். இன்னொன்று பொய் பேசுவது, அதை விளக்க வேண்டும் என்கிறார். சத்தியம், சத்தியம் வேண்டும், அசத்தியம் இருக்கக்கூடாது என்கிறார், அதை விளக்க வேண்டும். இன்னொன்று ஆஸ்தேயம் என்கிறார். ஆஸ்தேயம் என்பது பிறர் பொருளை கவராமல் இருப்பது. 4வது பிரம்மச்சரியத்தை
விட்டு விலகாமல் இருக்க வேண்டும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும், பிரம்மச்சரியத்தை விலக்கக்கூடாது என்கிறார். இது பாப்புலர் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தோம்னா இது கான்டினன்ஸ் செலிபசி என்ற பொருள் தான் பிரம்மச்சரியத்துக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையான பொருள் அதல்ல. யோக பாதையில் இருக்கிற எல்லோருமே பிரம்மச்சாரிகளாக இருக்கிறதில்லை, செலிபேட்டா இருக்கிறதில்லை. எல்லோருக்கும் யோக சாஸ்திரம் வேண்டும் என்றால் அது செலிபசி எம்பசைஸ் கிடையாது. மறுபடியும் படமொழி சொல்லுக்கு போவோம். பிரம்மச்சரியா என்றால் காண்டக்ட். சரியா தட் லீட்ஸ் டு டிவைன், தட் சரியா தட் லீட்ஸ் டு பிரம்மா. ஸோ பிரம்மத்தை அறிய வாழ்க்கை நெறிமுறை எது உண்டோ அது சரியம், அந்த காண்டக்ட் அது பிரம்மச்சரியம். ஸோ பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் கிரகஸ்தனும் செய்யலாம், சன்னியாசிகளும் செய்யலாம், பிரம்மச்சாரியும் செய்யலாம், யாரும் கடைபிடிக்கலாம். என்ன என்றால் பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு வழிமுறை அது பிரம்மச்சரியம். 5வது பேராசை வருகிறது மனிதர்களுக்கு. ஸோ பேராசையை துறக்க வேண்டும், அப்பரிக்கிரகா என்று கூறுகிறார். இந்த 5ஐயும் விளக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். 5 சத் விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. என்ன நியமமாக இருக்க வேண்டும் என்றால் சரியாக ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றே நாம் வாழ்க்கை நெறிமுறையில் பார்க்கிறோம். அவற்றில் முதலாவது சுத்தம், சௌச்சா என்றால் சுத்தம். இது மனதனாலும் சொல்லினாலும் உடலினாலும் சுத்தமாக இருப்பது. மனசுத்தி என்று எடுத்துக்கொண்டால் யாரையும் தவறு செய்யாமல், யாரையும் குறை சொல்லாமல், மனம் நிர்மலமான தள்ளத் தெளிந்த ஓடை போல இருக்க வேண்டும். நாம் பேசும் சொல் மற்றவரை புண்படுத்தாமல் சுத்தமாக சத்தியமாக இருக்க வேண்டும். உடலால் நாம் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். சுத்தம் நியமத்தின் முதல் கண். 2வது சொல்கிறார் சந்தோஷம் என்கிறார் பதஞ்சலி யோக சூத்திரத்தில். சந்தோஷம் என்றால் பிளிஸ், அதாவது ஜாய் என்று சொல்ல முடியாது, அதை கண்டென்ட்மெண்ட் என்று சொல்ல வேண்டியது. அதாவது மனநிறைவு இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு நேராக சமநிலையோடு இருக்கும். அதனால கண்டென்ட்மெண்ட் வேணும். எல்லா பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள், ஆம்பிஷன் வைத்துக்கொள், ஆனால் ஃப்ரஸ்ட்ரேஷன் வைத்துக்கூடாது. கண்டென்ட்மெண்ட் இருக்கணும், கொடுத்ததை வைத்தென்று சந்தோஷப்படணும். ஒன்ஸ் யூ ஹாவ் கண்டென்ட்மெண்ட் யூ கேன் ஆல்வேஸ் அஸ்பயர் ஃபார் மோர். அதனால கண்டென்ட்மெண்ட், சந்தோஷம் முக்கியம். 3வது நியமம் தபஸ் என்று வருகிறது. தபஸ் செல்ஃப் டிசிப்ளின். தபஸ் என்றால் காஷாய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு காட்டு பகுதியில் உட்கார்ந்து கொண்டு தவம் ஏற்கும் முனிவர் அல்ல. நம் எல்லோருக்குமே இது முக்கியம். இது செல்ஃப் டிசிப்ளின். ஒரு நியமமாக வாழ்க்கை நடத்தினால் அது தபஸ் தான். 4வதாக படித்தல் என்று கூறுகிறது. சுவாத்தியாயம், தானே படித்தல். எந்த படிக்க வேண்டும்? கண்ட மேக்சின்ஸா, போர்னோகிராஃபியா இல்லை. எது இறை வழிபாட்டுக்கு உகந்ததோ, எது சத் விஷயங்கள் இருக்கிறதோ, எந்த புராணங்களோ தத்துவங்களோ எது நம்மை மேல் தளமான வாழ்க்கை நடத்த ஒதுக்குகிறதோ அவை படிக்க வேண்டியது சுவாத்தியாயம். நாம் படிக்க வேண்டும். 5வது ஈஸ்வர பிராணிதாக இறைபக்தி மாத்திரமில்லை, இறைவனை நம்முள் நிலைநிறுத்தும். இந்த 5ம் எடுத்துக்கொண்டு 10 எடுத்துக்கொள்கிறோம். இந்த எல்லா யோக சாதனைகளிலும் கூறுகிறார்களே தவிர யோக சாதகர்கள் இந்த 5ம் பற்றும் செய்கிறார்களா என்றால் இட்ஸ் ஓப்பன் கொஸ்டின். அதனால அதை பற்றி சொல்லலை. இந்த தத்துவங்களால் ஜென்ரலாக பொதுவாக பார்த்தோம்னா இந்த யமம் நியமம் இவைகளை பிடித்து கொண்டால் யோக சாதகன் சின்சியராக ஒழுங்காக செய்தால் அமைதியும் சமநோக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஈக்குவானிமிட்டி இதெல்லாம் உதவும். யோக பாதையில் முன்னேறும் உபாயம் ஆகும். இதை தவிர்த்து பகவத்கீதையை பார்ப்போம். பகவத்கீதையை பார்த்தால் அங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் வைக்கிறார். சாங்கிய யோகம் என்று கூறுகிறார், கர்மயோகம் என்று கூறுகிறார். பிறகு பக்தியை பற்றி பேசுகிறார். இந்த சாங்கிய யோகம் என்பது என்ன? அது வே ஆஃப் நாலேஜ், ஞான யோகம் தான். சாங்கியம் அந்த காலத்துல இன்டர்பிரிட்டேஷனுக்கு சாங்கியம்
பரம்பொருள் ஒன்றே, அதை கண்டுபிடிக்க வேண்டியது. அது சாங்கிய யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம் வருது. அது பாத் ஆஃப் நாலெட்ஜ் என்று தான் கூற வேண்டும். நிதர்சனமாக நமக்கு தெரிவது என்னவென்றால், விதவிதமான யோக பாதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிக்கோளை முன்னிறுத்தி அப்ஜெக்டிவாக அதை அடைவதற்காக வழிகளை நிலைப்படுத்தி வைக்கின்றன. இவை எல்லோருமே மேல்நிலை குறிக்கோள்கள் தான், லோயர் லெவல் இல்லை. இது வந்து மனிதனுடைய கெப்பாசிட்டியில இருந்து, தன்னுடைய லிமிட்டேஷன்ல இருந்து ஹையர் லெவலுக்கு போறதுக்கு தான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறது. யோக சாதனையை முன்னிட்டு யோக சாதனையில் இறங்குவோர் தங்கள் உடல் வலிமையையும் மன வலிமையையும் மேம்படுத்தி மார்டல் பாடி, அது வந்து அழிவுறுகிற ஒரு வஸ்துதான் மார்டல் பாடி, இந்த உடல் தத்துவத்தை கடந்து ஒரு விதமான முக்தி, விடுப்பு வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அப்படி ஒரு ரிலீஸ் வேண்டும் என்று கூறுவது நாம் எல்லோருக்கும் தெரியும். இந்த வார்த்தைகள் புனரப்பி மரணம், புனரப்பி ஜரணம், திருப்பி பிறப்பு, திருப்பி இறப்பு, இவைகளுடைய மனிதன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். இதைகளை கடந்து செல்வது யோகத்தின் அப்ஜெக்டிவ், அதனுடைய குறிக்கோள் என்று காலம் காலமாக சொல்லி வருகிறார்கள். இறைவனிடம் இந்த தடைகளிலிருந்து விடுபட்டு இறைவனிடம் புகழ் அடைய எல்லோரும் விரும்புகிறார்கள். இது யோக சாதனையின் ஜென்ரலாக அக்செப்ட் பண்ணிக்கின்ற யோக சாதனையினுடைய கண்ணோட்டம். அவர்களுடைய கண்ணோட்டத்தில் உலகம், சிருஷ்டி, மனிதன் எல்லாம் மாயை, எல்யூஷன், மாயை என்று கூறுகிறார்கள். மாயை, எல்யூஷன் என்ற இன்டர்பிரேஷனை எடுத்துக்கொண்டு யோக பாதையையே அப்படியே எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக இந்த கண்ணோட்டம் செட்டில் ஆகிவிட்டது. வேதாந்த கோட்பாடாகவே இதை கருதி முக்தி இல்லை என்றால் லிபரேஷன், அதுதான் அத்தியாவசியம். லிபரேஷன் ஃப்ரம் பர்த் அண்ட் டெத் என்பதையே முன்னின்று நிறுத்துகிறார்கள். மேலும் இந்த இன்டர்பிரேஷனில் மேற்கோள் என்ன கூறுகிறார் என்றால், பகவத்கீதையில் கண்ணன் உபதேசித்தது என்ன? உடல் அழிவும். அர்ஜுனனுக்கு கூறுகிறார், உடல் அனித்தியம், அழியும், பரம்பொருள் நிச்சயம், ஆகவே கவலைப்படாதே என்று கூறுவதாக எடுத்துக்கொண்டு அதை மேற்கோள் காட்டி பகவானே சொல்லிவிட்டார். ஆகவே இது மித்யை, மாயை என்று கூறுகிறார்கள். முக்தி விரும்பும் சாரர்கள் ஞான யோகையை பற்றி கொண்டு இண்டிவிஜுவல் லிபரேஷனுக்கு அடித்தளம் போட்டுவிட்டார். எல்லோரும் இந்த ஹதயோகமெல்லாம் விட்டுட்டு ஞான யோகம் பார்த்தா பரம்பொருள் ஒன்றே, புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணத்திலிருந்து விடுபட்டு இறையடி சேர்வதே முக்கியம். அது என்ன? இண்டிவிஜுவல் லிபரேஷன். தாங்கள் தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்புகளை கடந்து கர்ம பந்தங்களை விட்டு உடல் அழியக்கூடிய உடம்பை விட்டு ஆத்மாவாக கிளம்பி பரமனிடம் அடைந்து செட்டில் ஆகுது. அது வந்து இண்டிவிஜுவல் லிபரேஷன் தான். இந்த இன்டர்பிரேஷனில் ரெண்டு கான்செப்ட் வருது. மனிதன் ஆர் கிரியேஷன் இது எடுக்கும்போது இரண்டு சக்திகள் உண்டு. புருஷன், பிரகிருதி, இரண்டு சக்திகள். இவர்கள் எல்லோரும் பிரகிருதி, நேச்சர், மாயை என்று கூறி விடுகிறார்கள். புருஷனுக்கு பிராதானியம் கொடுக்கிறார்கள். புருஷன் தான் பி, கேபிட்டல் பி போடுறேன். புருஷனுக்கு பிராதானியம் கொடுக்கிறார்கள். அந்த சுப்ரீம் புருஷன் அவங்ககிட்ட போய் அடையணும் என்றுதான் அவருடைய நேச்சர், அதனுடைய தத்துவங்கள். இந்த அப்ரோச்சிலிருந்து நேராக மாறுபட்டு தந்திர யோகம் வருது. சாரி, தந்திர சாதனால புருஷன் பிரகிருதிக்கு, புருஷனுக்கு பேக் பெஞ்ச் கொடுத்துட்டு பிரகிருதிக்கு ஃப்ரண்ட் பெஞ்ச் கொடுக்குறாங்க. பிரகிருதி தான் மனிதனுக்கு உணர்வு, கான்சியஸ்னஸ் கொடுக்கிறது. மனிதனின் மானிட அசைவு, எண்ணம், நடத்தை எல்லாவற்றிற்கும் உந்துவது சக்தி தான், பிரகிருதி தான். புருஷன் மௌனமாக இருக்கிறான், சக்தியை வேலையை செய்ய விட்டு அவன் ஒதுக்கி இருக்கிறான், விட்னஸ் புருஷனாக இருக்கிறான் என்று எடுத்துக்கொண்டு பார்க்கிறார்கள். அந்த சக்தியை எப்படி கைவசப்படுத்துவது? அதற்கு குண்டலினி யோகா வந்தது. குண்டலினி யோகா என்ன சொல்கிறார் என்றால், குண்டலினி சக்தி மனிதனுள் உறைந்து உள்ளு இருக்கிறது, அதை தட்டி எழுப்ப முயற்சிக்கிறார்கள்.
அது மூலாதார சக்கரத்திலிருந்து கிளம்பி 7 சக்கரங்கள் சொல்கிறார்கள். மூலாதார சக்கரத்திலிருந்து கிளம்பி ஒரு சக்கரமாக வருகிறது. அது சுவாதிஷ்டான, மணிப்பூரக்கா, ஆக்கியா சக்கரம் வரிசையா போயிட்டு சஹசிராரம் அது வரைக்கும் வருது. இது அவர்களுடைய தந்திர சாதனால இதை வெளிப்படைய வைத்து சக்கரம் மூலமாக பவர் ஏற்றுகிறார்கள். இதை ஆக்டிவேட் செய்து சஹசிரார சக்கரத்தில் மேல்தரையம் அழிய செய்தால் அவர்களுக்கு அதீதமான பவர், அதீதமான கண்ட்ரோல் வருகிறது என்கிறார். இதை மாறுதல் பெற்று புருஷ பிரகிருதியை பேரானந்தம் எங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். தந்திர சாதனாலையில் வாம மார்க்கம் உண்டு, தட்சிண மார்க்கம் உண்டு. அது வேற சாப்டர், அதை பற்றி இப்போ பேசல. இது இப்பொழுது 3 விதமாக காணலாம். ஒன்று புருஷனுக்கு பிராதானியம் கொடுக்கிறது, இன்னொன்று பிரகிருதிக்கு பிராதானியம் கொடுக்கிறது. இது ரெண்டும் தனித்தனி அங்கமாக இருக்கிறது. மேலும் இண்டிவிஜுவல் லிபரேஷன் வருகிறது. ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர் யோக மார்க்கம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதலாம். ஏனென்றால் அவர் யோக மார்க்கம் மற்ற பாதைகளின் சாராம்சங்களை கண்டு முழுமையாக ஒரு பாதையை முற்படுத்துகிறார். இதற்கு அவருடைய பிலாசபி, அவருடைய தத்துவங்கள், அவருடைய யோக பாதையின் குறிக்கோள்கள், அவருடைய யோக சரியா அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை சாதனை மூலமாக அதை விவரித்து முன்னிறுத்துகிறார். பகவானுடைய சொற்களிலேயே பார்த்தால், நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், தமிழில் எவ்வளோ டிரான்ஸ்லேஷனுக்கு தெரியல, பட் பேர்ஸ் ரெப்படிஷன் ஆங்கிலத்தில். தேர் ஆர் மெனி யோகாஸ், பகவானுடைய வார்த்தைகள். தேர் ஆர் மெனி யோகாஸ், spiritual disciplines, paths towards liberation and perfection, Godward ways of the spirit. There are many yogas. பலவிதமான யோகங்கள் இருக்கின்றன, விதவிதமான டிசிப்ளின், அதை நடைமுறைப்படுத்த சரியங்கள் இருக்கிறது, பாத்ஸ் பழைய பாதைகள் இருக்கிறது. அது லிபரேஷனுக்கும் பர்ஃபெக்ஷனுக்கும் இருக்கிறது. காட்வேர்ட் வேஸ் ஆஃப் த ஸ்பிரிட், ஸ்பிரிச்சுவலாக காட்வேர்ட் வேஸ் போகிறதுக்கு இருக்கு வழி இருக்கிறது. பல பாதைகள் இருக்கின்றன. Each has its separate aim, its particular approach to the reality. ஒவ்வொன்றும் ஒரு விதம், அதனுடைய அப்ஜெக்டிவ், அதனுடைய குறிக்கோளை வைத்துக்கொண்டு நிமித்தமாக செயற்படுகிறது. இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் பிலாசபி, அவளுடைய பிலாசபி குறிக்கோள், அதாவது அப்ஜெக்டிவ், அதுக்கு ஏற்ற பிலாசபி, அதுக்கு ஏற்ற பாதை, அந்த மாதிரி எடுக்கிறார்கள். தி இன்டெகிரல் யோகா, பகவான் சொல்றது, தி இன்டெகிரல் யோகா டேக்ஸ் அப் ஆல் ஆஃப் தெம் இன் தேர் எசன்ஸ் அண்ட் ட்ரைஸ் டு அரைவ் அட் அ யூனிஃபிகேஷன். அந்த யூனிஃபிகேஷன் என்பது அவியல் அல்ல, கூட்டல்ல. He takes up in unification in essence and not in detail. அதாவது ஹதயோகமோ ராஜயோகமோ செய்ய வேண்டிய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கல, அதனுடைய தத்துவங்கள், அண்டர்லைங் பிரின்சிபிள் என்னவோ அதை எடுத்துக்கிறார். ஒரு லிவரை வச்சுட்டு யூஸ் பண்றாங்கன்னா அதனுடைய என்ன தத்துவம் அதை எடுத்து பார்க்கிறார். In essence and not in detail சொல்றார். Of all these aims, methods, approaches, it stands for all embracing philosophy and practice என்று கூறுகிறார். மேலும் பகவானே கூறுகிறார், டு அ குவரி அபவுட் இன்டெகிரல் யோகா. இது நான் முதல்ல எடுத்தது கலெக்டர் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ வால்யூம் 12 356வது பக்கத்தில் எடுத்து. இப்போ அடுத்தது அதே வால்யூமில் 358வது பக்கத்தில் இன்னும் ஒரு வாசகம் வருது, அதுவும் சுபர். டு அ குவரி, என்ன இன்டெகிரல் யோகா என்ன என்று கேட்டால் அதுக்கு எழுதுறார், it is the way of a complete God realization, a complete self-realization. God realization, self-realization ரெண்டும் வித்தியாசப்படுத்தல, அப்புறம் வரும். பூர்ண யோகா இது, பூர்ண அத்வைதா. Complete self-realization, a complete fulfillment of our being and consciousness, a complete transformation of our nature. நம்முடைய இயற்கை சுபாவத்தை எப்படி உருவாற்றம் செய்வது, எப்படி சேஞ்ச் ஆகுது என்று கூறுகிறார். And there implies a complete perfection of life, and not only a return to an eternal perfection elsewhere. Eternal perfection, பரம்பொருள் எங்கேயோ தூரத்தில் இருக்கான், அவங்ககிட்ட போய் அடைக்கலம் ஆயிடுறேன், பர்ஃபெக்ஷன் அங்கே ஆறுதுன்னு கிடையாது. இகைவ இவருடைய பெக்குலியர் பிரின்சிபல் என்னன்னா, இங்கே இந்த லைஃப்லேயே, இந்த உலகத்திலேயே இங்கேயே ரியலைஸ் பண்ண வேண்டியது என்று கூறுகிறார். இது ஒரு பாத் பிரேக்கிங் எசன்ஸ். பகவானின் ஒருங்கிணைந்த யோகம் பூர்ண யோகம் என்று கூறுகிறோம். முன்பு புனையப்பட்ட மார்க்கங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே கண்டபடி மானிட வாழ்விலிருந்து விடுபட்டு
முக்தி லிபரேஷன் வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். நான் ஹதயோகத்தை பற்றி சொல்லலை, ராஜயோகத்தை பற்றி சொல்றேன். மிச்ச ஈஷா எல்லா விதமான யோகங்களும் ஒரு விதமான மன நிம்மதியும் திண்மையும் பெற்று லிபரேஷன் கிடைக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். இது லிபரேஷன் தேவையா இல்லை வேறு ஏதானும் தேவையா? அது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய தனித்தத்துவத்தில் விளக்குகிறார். அரவிந்தர் சொல்கிறார், வாழ்வின் குறிக்கோள் முக்தி அல்ல. முக்தி என்பது லிபரேஷன். இந்த தலையிலிருந்து விடுபட்டு நான் ஓடி போயிடுறேன், அதாவது வி டோன்ட் ஃபேஸ் த ப்ராப்ளம். ஒரு ஆர்மி வருது, நம்ம வந்து செல்ஃப் ரிப்பீட்டிங்காக வந்து ரன்வேன்னா தட் இஸ் நாட் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். முக்தி என்பது வாழ்வின் குறிக்கோள் அல்ல. உண்மையான குறிக்கோள் சம்பத்தி என்கிறார். முக்தி அல்ல சம்பத்தி. சம்பத்தி என்றால் என்ன? ஃபுல்ஃபில்மெண்ட். என்ன ஃபுல்ஃபில்மெண்ட்? யாருக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்? ஃபுல்ஃபில்மெண்ட் என்றால் நிறைவேற்ற வேண்டுவது. என்னத்தை நிறைவேற்ற வேண்டும்? இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் பிரபஞ்சத்தை உருவாக்கி உலகத்தை உருவாக்கி அதை ஆளும் பரமனின் வில் ஆஃப் தி டிவைன், அதை அறிந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது. அதனால்தான் அவர் இன்டெகிரல் யோகாக்கு இதுவும் சொல்றார். ஆல் லைஃப் இஸ் யோகான்ற ஒரு வார்த்தையை போட்டு வச்சார். ஒரே ஒரு வார்த்தையிலேயே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிடுறது. இது கடவுள் பரமனின் வில் ஆஃப் தி டிவைன், அதாவது பரமனின் உள்ள கிடக்கையை நிறைவேற்றுவது, ஃபுல்ஃபில்மெண்ட். அதுதான் இன்டெகிரல் யோகானுடைய எய்ம். சரி, எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிவைன் வில் சொல்கிறோம். பரமனின் வில் என்ன? வில் ஆஃப் தி டிவைன் என்ன? பரமனின் திருவுள்ளம் என்ன? அதை மனிதன் அறிய முடியாது. மனிதன் இப்படி மார்டல் லைஃப்ல பிசிக்கல் வைட்டல் மென்டல்ல கட்டுப்பட்டு இருக்கிற மனிதனுக்கு இந்த அறிவு, இந்த நாலேஜ் வராது. ஆனால் ஸ்ரீ அரவிந்தோ அதை அறிகிறார். எப்படி அறிகிறார்? ஏனெனில் அவர் பரமனின் அம்சம், அவர் கடவுளின் அம்சமே. மதர் கூற்றுப்படி, மதரே சொல்லுகிறார், ஸ்ரீ அரவிந்தோ இஸ் அ டைரக்ட் ஆக்ஷன் ஃப்ரம் த சுப்ரீம் என்கிறார். சுப்ரீமனுடைய டைரக்ட் ஆக்ஷன் இருந்ததுன்னா பரமனின் கண் பார்வை என்ன, திருவுள்ளம் என்ன என்று இவருக்கு வட்டவாரியாக தெரிகிறது. பகவான் தெளிவாக உரைப்பது, உலகத்தை பிரபஞ்சத்தை படைக்க ஒரு குறிக்கோள் உண்டு. எய்ம்லெஸ் கிரியேஷன் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்ஸ் இருக்கு. எய்ம்லெஸ் கிரியேஷன் இல்லை. அந்த குறிக்கோள் என்ன? கிளியராக சொல்கிறார், பரம்பொருள் பீயிங். அது கிரியேஷன் வெடிப்பாக மல்டிபிள் பிகமிங் ஆகிறது. பீயிங் டர்ன்ஸ் இன்டு மோட் ஆஃப் பிகமிங். அதாவது ஸ்டாட்டிக் பொசிஷன் இருக்கிற பரமன் பலவாறாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறான். மல்டிபிள் பிகமிங்ஸ் ஆகிறது. இது இறைவனின் இன்வல்யூஷன், அதாவது டிசென்ட் ஆகும். தன்னுடைய ஒரிஜினல் லெவல்ல இருந்து இறங்கி வெவ்வேறு சுரூபத்தில் வெவ்வேறு விஷயங்களில் கடவுள் வருகிறார். இதையே ஒரு வார்த்தை சாவித்திரியில் கூறுகிறார், நாம் அறிய மாட்டோம். நார்மல் லெவல்ல ஸ்ரீ அரவிந்தோ கண்டுபிடிச்சது தெரியும், நமக்கு தெரியல. ஏன்னா சாவித்திரியில் ஒரு வார்த்தை சொல்கிறார், தி லைஃப் யூ லீட் கன்சீல்ஸ் எ லைட் யூ ஆர். நம்முடைய உண்மையான தத்துவம் என்ன என்பதை நமக்கு கண் திரை விலகவில்லை. நாம் சாதாரணமாக வாழ்ந்த வாழ்க்கை உள்நோக்கி இல்லாததால் தி லைஃப் வி லீட் கன்சீல்ஸ் எ லைஃப் வி ஆர். ஆகவே யோக பாதையில் இந்த உண்மை நிலை தெரிய வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்ற குறிக்கோள். இறைவனுடைய எவல்யூஷன் டிசென்ட்டை எடுத்துக்கொண்டு வாழ்வில் எப்படி முன்னேறலாம், அது பிசிக்கல் இந்த மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை, பரமனுடைய இஷ்டப்படி எந்த விதமாக நாம் ஆஸ்பிரேஷன் மூலமாக பரமனுடைய திருவுள்ளப்படி எப்படி வாழ்க்கை நடத்தலாம், என்ன செய்யலாம் என்பதே அவருடைய யோகத்தின் சாராம்சம். எனவே நாம் அனைவரும் தன்னுடைய ஹையஸ்ட் பார்ட் இறைவன் அம்சம் என்று கூறுகிறார். கடவுளே பரமனே கிரியேஷனை செய்து அவை எல்லாவற்றிலும் அவரே உள்ளே இருக்கிறார், பிகமிங். அதனால மரம் செடி கொடி மிருகம் மனிதன் எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார். அதுதான் இம்மனன்ட் டிவைன் என்கிறார். அப்படி இருக்கும்போது அது எப்படி மாயை ஆக முடியும்? மாயையோ இல்யூஷனோ இருக்க முடியாது. இது பகவானுடைய லீலை கூட இல்லை, பகவானுடைய திருவுள்ளம், அவனுடைய சங்கல்பம்.
அதனால நாம் எல்லோரும் நம்முள் இறைவன் இருக்கிறான், நாம் இறைவனின் அம்சம் என்று உணர்வது முதல் படி. உலகத்தில் நாம் காண்பது எல்லாம் மாயை அல்ல, உண்மைதான் என்று கூறுகிறார். இதை தெரிந்து கொண்டால் ஆல் இஸ் டிவைன், ஆல் இஸ் பார்ட் ஆஃப் ஒன் பிரம்மன் என்பது விளங்கும். அடுத்து அந்த பரமன் ஆல் பார்ட் ஆஃப் டிவைன் தெரிஞ்சு விட்டதனால் இண்டிவிஜுவல் டிவைன் தெரியுது. ஆல் இஸ் பார்ட் ஆஃப் டிவைன், ஆல் இஸ் டிவைன் அப்படின்னா அது காஸ்மிக் கான்சியஸ்னஸ். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான், மரம் செடி கொடி எல்லாவற்றிலும் இருக்கிறான், நம்முள்ளும் இருக்கிறான், அவனுள்ளும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான், வியாபித்திருக்கிறான். அதனால இண்டிவிஜுவல் அண்ட் யூனிவர்சல் ஆயிடுறது. இது இண்டிவிஜுவல் அண்ட் யூனிவர்சல் ஸ்டான்ஸ் எடுக்கிறது யாரு? அது டிரான்செண்டன்ட், இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. அதனால் மனிதனுடைய யோக பாதையில் தெரிய வேண்டியது இண்டிவிஜுவல் டிவைன், யூனிவர்சல் டிவைன், டிரான்செண்டன்ட் டிவைன். இது தெரிஞ்சது. இது இந்த உலக வாழ்க்கையினுடைய இந்த தத்துவம் புரிந்துவிட்டால் எதிர்மறைகள் இல்லாத இன்றைய இறை வாழ்க்கையாக வளர முடியும். படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெருவாழ்வு கிடைக்கும் என்கிறார். இத்தகைய ரியலைசேஷன், இந்த வாழ்க்கை நெறி சம பண்ணா என்ன வரும்? மார்டல் லைஃப் வில் சேஞ்ச் இன்டு லைஃப் டிவைன். இந்த லைஃப் டிவைனுக்கு திரு உருமாற்றம் என்றும் கூறுகிறோம், டிரான்ஸ்பர்மேஷன். இது அதுக்கு வழிவகுக்கும். இந்த குறிக்கோளை நாம் ஒரு வாழ்விலோ பல பிறப்பைகளிலோ எடுத்துக்கொள்ளலாம். கோல் போஸ்ட் என்னவென்று தெரியவிட்டது. பாதை வெகு தூரமாக இருக்கலாம், கட்டமான பாதையாக இருக்கலாம். ஆனால் ஸ்டெப் எடுத்து வைத்து விட்டால், முதல் ஸ்டெப் எடுத்து வைத்து விட்டால் ப்ரொசீட் பண்ணத்தான் வேண்டும். சைனீஸ் ப்ராவர்ப் சொல்லுவாங்க, a journey of 1000 miles starts with a single step. ஸோ இந்த அரவிந்தருடைய யோக பாதையில் நாம் திளைத்து முதல் படி எடுத்து வைத்தோம் என்றால் பின்னோக்கி திரும்ப முடியாது, முன்னே தான் போக முடியும். நம்முடைய யோக சாதனையில் மேல் மேலும் நாம் உயர வேண்டும். இதில் திரும்ப போவது வழி கிடையாது. இது ஒரு சூட்சமும் உள்ளது, இதை சொல்ல விரும்புகிறேன். பகவான் ஸ்ரீ அன்னை திட்டமட்டமாக கூறுவது, மனிதன் என்பவன் இப்பொழுது உள்ள பரிணாம வளர்ச்சியின் ஹையஸ்ட். இது இப்பொழுதுள்ள பரிணாம வளர்ச்சியின் கண் மனிதன் என்பது தலை என்று கூறுகிறார். ஆனால் இதுவே ஃபைனலா என்றால் இல்லை. எப்படி பிசிக்கல்ல இருந்து வைட்டல், வைட்டல்ல இருந்து மென்டல் வரைக்கும் வந்திருக்கு, இதுக்கு அப்புறமும் தெர் இஸ் தேர். ஸோ மனிதனாக இருப்பது மென்டல் கான்செப்ட் மென்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருவது, இட் இஸ் ஒன்லி அ ப்ரிலிமினரி டு சூப்பர் மைண்ட். மைண்ட்லேருந்து சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்ட் என்ன? அது கடவுளின் சித்தம், அது சூப்பர் மைண்ட். அதனால் நாம் பின்னோக்கி போக முடியாது, முன்னோக்கித்தான் போக முடியும். இதுல நமக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைங் இன்ஃபரன்ஸ் வருது. அதாவது மனிதனாக பிறந்த நாம் எல்லோரும், மனிதன் என்றால் மனிதன், மேல் ஃபீமேல் எல்லாரும் மனிதன், ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கும்போது நாம் அவர் ஒன்லி ப்ராக்ரெசிவ் கோர்ஸ் இஸ் டு பிகம் சூப்பர்மேன் ஆர் ப்ரொசீட் ஃபர்தர் இன் எவல்யூஷன். நம்ம மாதிரி ரிக்ரெஷன் கிடையாது. அவர் ஸ்பெசிஃபிக்காக மதர்ன்னு சொல்கிறார், ஸ்ரீ அரவிந்தோ சொல்கிறார், மனித பிறவி எடுத்த பிறகு குரங்காகவோ கரடியாகவோ எந்த மிருகமாகவோ நாம் திரும்ப முடியாது என்கிறார். இப்பொழுது இந்த பாட்டி காலத்து கதைகள் எல்லாம், நீ அதை செஞ்சா குரங்கா போயிடுவேன், பாம்பா போயிடுவேன்றதெல்லாம் கான்டக்ட் சரிப்படுத்துறதுக்கு கதை சொன்னாலே தவிர உண்மை கிடையாது. மதன் அரவிந்தோ கொடுக்கறது எல்லாம் உண்மையாக கண்டறிந்து சொல்ல விஷயங்கள். ஆகவே நாம் ரிக்ரெஷன் ஆகி எவல்யூஷன்ல மிருகமாக போக முடியாது, மரம் செடி கொடியாக போக முடியாது. இந்த பிரிவிலேயே முடிந்தால் மேல் மேலும் உயர்ந்தால் வழி உண்டு. நாம் இந்த பிறவியை கோட்டை விட்டு விட்டோம், சிறிது தூரம் பயணித்தோம், உடம்பு டயர்டா போயிடுது, பண்ண முடியல, விட்டுட்டோம்னா அடுத்த பிறவில இங்கிருந்து எடுத்துப்போம். அதாவது புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் என்பதே யோக பாதையில் முன்னேறுவதற்கு ஒரு கருவியாக மாறிவிடுகிறது. அரவிந்தரின் தத்துவப்படி இந்த பரிணாம வளர்ச்சியை அது சாதனமாக மாறிவிடுகிறது. மேலும் இது ஒரு விஷயம் காண வேண்டியது, பள்ளி பிராயத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் நாம் பாஸ் பண்ண முடியவில்லை என்றால் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போக முடியாது, திருப்பி ரிப்பீட் பண்ணணும், படிச்சு அதை பாஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டாண்டர்டு போக முடியும். அதே மாதிரி இந்த
வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் பாஸ் பண்ணுவோம். இல்லை திருப்பி ரிப்பீட் பண்ணி கோர்ஸ் ஃபர்தர் எவல்யூஷன் பண்ணி ஆகும். இது பின்னோக்கி போக முடியாது. இது ஒரு விசேஷமான யோக பாதையின் தத்துவம். ஸ்ரீ அந்தயின் அரவிந்தரின் தத்துவ கோட்பாடுகள் மனிதன் லைஃப் டிவைனை நோக்கி பயணிக்க மனித யத்னம் முயற்சிகள் மாத்திரம் போதாது என்று சரியாக விவரிக்கிறார்கள். மனுஷன் எவ்வளவா பண்ணாலும் அல்டிமேட்லி ஹியூமன் எஃபர்ட் அலோன் கேனாட் சக்சீட். இது மாத்திர உபனிஷத்துலேயே வருது. யூ ரிக்வயர் ஆஸ்பிரேஷன் இருக்கலாம், ஆனால் கடவுளின் உதவி, கடவுளின் அருள் நோக்கு இருந்தால்தான் கிடுகிடு என்று பாஸ் பண்ண முடியும். இங்குதான் கிரேஸ் தேவைப்படுகிறது. இந்த கிரேஸை உருவகப்படுத்துகிறார் ஸ்ரீ அரவிந்தர். தெய்வ தத்துவமாக வருகிறது. அந்த கிரேஸ் யார்? அது நம் அன்னை. அவளே யோக சக்தி, அவளே இந்த பூரண யோகத்தின் வழிகாட்டி. வேதாந்தா பாதையில் புருஷாவை மட்டும் உணர்த்தி நேச்சர் பிரகிருத்தியை மாயை என்று தள்ளிவிட்டார்கள். தந்திரயோகா சக்தியை மாத்திரம் முதலிடம் கொடுத்து குண்டலினி சக்தியை விட்டு நிறுத்திவிட்டார்கள். அந்த ஸ்ரீ அரவிந்தோ அன்னையின் பாதையில் புருஷான் பிரகிருதி கான்செப்டை வைத்து அது எல்லாம் பரமனுடைய சுரூபம், மேனிஃபெஸ்டேஷன் என்று தெரிந்து நாமும் பரமனுடைய குழந்தைகள் என்று அறிவித்து ஒன்றாக முன்னேறுவதற்கு ஒரு உன்னத கோட்பாடு. இங்கு இன்னும் ஒரு விஷயம், தந்திர சாதனாவில் முன்னையே குறிப்பிட்டபடி மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து அப்புறம் விசுத்தி சக்கரம், அனஹாத் சக்கரம், வரிசையா ஒரு சக்கரமா கொண்டு நினைப்போம். மதர் கிளியரா சொல்றாங்க, இந்த யோகத்துல ஆரம்பிக்கிறது ஹார்ட் சென்டர்ல இருந்து ஆரம்பி. ஹார்ட் சென்டர்ல அது அனாஹத சக்கரத்துல இருந்து ஆரம்பித்து சஹசிராரம் போகலாம், ப்ராப்ளம் இல்லை. மதர் சக்கராஸ் வேண்டேன். அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் படிக்கச்சே குறைச்ச போர்ஷன் கொடுத்து கிடுகிடுன்னு படிக்கிற மாதிரி எக்ஸ்பிடேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றா மதர். அதுன்னு சொல்லியிருக்கா. இதை ஆவாகித்து முன்னேறுவதற்கு கூறுகிறார். இது ஒரு விசேஷம். இன்னொன்று, பகவானின் யோக மார்க்கத்தின் குறிக்கோள் முன்னே கூறியபடி ரியலைசிங் த இண்டிவிஜுவல் யூனிவர்சல் டிரான்செண்டன்ட் டிவைன் என்று கூறியிருக்கிறோம். ஒரு சாதகன் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியால் வெற்றியோடு நின்றுவிட முடியுமா? உபனிஷதன் வாக்கியப்படி சர்வம் கலு இதம் பிரம்மா, எல்லாமே கடவுளின் படைப்பு, எல்லாமே கடவுளின் சுரூபம். அப்படி இருக்கும்போது எல்லாமே பிரம்மனின் சுரூபம். அப்படி கூற்றுப்படி யாம் பெற்ற பெயரு இவ்வையகம் என்று எல்லோருமே, இந்த பாதையில் இருக்கும் எல்லோரும் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ரியலைசேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது கலெக்டிவ் சாதனாக்கு இது ஒரு வழி வகிக்கிறது. இந்த லைஃப் டிவைன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் கோர் டீம் வேணும். அதுக்கு இன்றியமையாதது கலெக்டிவ் சாதனா. இண்டிவிஜுவல் லிபரேஷன் என்பது பழைய கதை. மேனிஃபெஸ்டிங் டிவைன் என்பது இப்போதைய தத்துவம். மேனிஃபெஸ்டிங் டிவைன் நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மை சார்ந்து சுற்றி உள்ளவர்களும் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு எல்லோருக்குமே உதவும். ஒரு இடத்துல எழுதுகிறார், இந்த யோகா பண்ணா நீ வாட் இஸ் த யோகா ஃபார்னா, யோகா ஃபார் த டிவைன், சோஷியல் ரிஃபார்முக்காகவோ இண்டிவிஜுவல் பெனிஃபிட்காகவோ இல்லை. வாட் இஸ் த யோகா ஃபார்? இட் இஸ் அ யோகா ஃபார் த டிவைன். அதான் யோகா ஏகமே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த டிவைன் வில் சொல்லிட்டோம். அதுல யோகா ஃபார் த டிவைன்ல ஒரு ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க, அமெரிக்காவில் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு மாத்திரம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? உலகத்துக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்டேஜஸ் வந்துடும். அதே மாதிரி காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ், இந்த அச்சீவ்மெண்ட் அண்ட் சூப்ராமெண்டல் யோகா அடித்தவங்க எல்லாம் பரவலாக மேனிஃபெஸ்ட் ஆகும். இது ஒரு குறிக்கோள். கலெக்டிவ் சாதனா என்றும் நம் இன்டெகிரல் யோகாவில் ஒரு அங்கம். நாம் எல்லோரும் பூரண யோக சாதகத்தில் படி வைத்து இருக்கிறோம். சிலர் பல படிகளில் முன்னேறி இருக்கலாம், சிலர் முதல் படியிலே இருக்கலாம். ஆனால் பகவான் கூற்றுப்படி நத்திங் இஸ் கம்ப்ளீட் டில் ஆல் இஸ் கம்ப்ளீட். அதனால் இந்த பூர்ண யோகத்தினுடைய தத்துவங்கள் வெற்றி பெறுவது நாம் எல்லோரும் இந்த சாதனையில் பங்கு பெறும் அங்கத்தினர்களுடைய ரோல் ஆகும். இந்த சத்சங்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இந்த சத்சங்கத்தில் என்னை ஒரே பேசுங்கள் என்று சிவகுமார் சார் கேட்டபோது மனது என்ன எழுதலாம், என்ன படிக்கலாம், என்ன பேசலாம் என்று தோன்றியது. மதர்ஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் புக்கு எடுத்தேன். ஹோல் ப்ரேயர்ஸில் May 16, 1914 ஒன்று தான் May 16க்கு போட்டிருக்கேன்.
இதே தேதி இன்னைக்கு மே 16 என்பது பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல 1916 அன்னை எழுதியிருக்கிறார். அதுல ஒரு விசேஷம், அந்த நான் படிக்கிறேன், அந்த அந்த செகண்ட் பேரா தேர்ட் பேரால நம்ம கலெக்டிவ் சாதனாக்கே சொல்றதுபடி வந்துருக்கு. Such is indeed the symbol of existence. Thou givest me my share in which outer usefulness, work for all, holds much greater place, even than the supreme realization. எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. ஆல் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் மை லைஃப் அன்னையே சொல்கிறார். லைஃப் seem always to tell me on thy behalf. It is not through supreme concentration that thou will realize oneness. It is by spreading out in all என்று கூறுகிறார். நம் எடுத்த அனுபவம் எல்லோருக்கும் ஷேர் ஆகும். Understand clearly, union is not the aim per se. This individuality பண்ணலாம், கலெக்டிவ்க்கு வரணும். The individual work to be carried on simultaneously with the collective work is to become aware and take possession of all the activities and parts of the being. The definitive establishment of consciousness in the highest point, making possible prescribed action and constant communion with thee. The joy of perfect union cannot come until what has to be done is done. Union must be preached to all, afterwards work. But for those who have realized the union, every moment of their life must be integral expression of the will through them. முதலியே சொல்லிட்டார் பகவான். டிவைன் வில் என்ன? ஸ்ப்ரெடிங் த சூப்ராமெண்டல் லெவல், ஸ்ப்ரெடிங் த மெசேஜ் ஆஃப் கலெக்டிவ் யோகா, இன்டெகிரல் யோகா. இது ஒரு விசேஷமாக வருது. அன்னை கூறுகிறார், 12 சாதகர்கள், சின்சியர் சாதகர்கள் ஒன்றுபட்டால், கலெக்டிவ் ப்ராக்ரஸ் பற்றி கூறும்போது சொல்லுகிறார், ஒரு 12 சாதகர்கள் சின்சியராக இருந்தால், ஒருங்கிணைந்தால், அங்கு இறை சாநித்தியம் நடனமாடும் என்று கூறுகிறார். நாம் இந்த சத்சங்கங்கள் நடக்கிறது நம் சென்டர் மாத்திரம் இல்லை, எல்லா சென்டர்லையும் அரவிந்தோ சென்டர்கள்ல நாம் கூறுகிறோம், அட்லீஸ்ட் ஒரு 12 சின்சியர் சாதகர்கள் இருப்போமே. அதனால்தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. இது இறையின் சித்தம், கடவுளுடைய சித்தம், இறைவன் சித்தத்தினால் நடக்கிறது. அது ஒரு சந்தோஷம். இன்னொன்று, இந்த அன்னையின் மார்க்கம், ஸ்ரீ அரவிந்தரின் மார்க்கம் தனித்தனியா என்றால் தனி இல்லை. அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் ஒன்றே, 2 உருவம் ஆனால் ஒன்று. தி டூ ஹூ ஆர் ஒன் என்று எழுதுகிறார். அவர்கள் புராண கால பழக்கங்களை கண்மூடித்தனமாக நம்பவில்லை. ஒவ்வொரு தத்துவத்தையும் வாழ்வில் நடைமுறைப்படுத்தி பண்ண முடியுமா முடியாதா, இதனுடைய ரிசல்ட் என்ன, இதனுடைய அவுட்கம் என்ன என்று கண்டறிந்து செய்கிறார். அவர்கள் வகுத்த பாதை ரியலைசேஷன் செய்தே விவரித்திருக்கிறார்கள். இது ஒரு பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட். பகவான் கூறுவதெல்லாம் சரியா? ஒரு கேள்வி எழலாம். நிறைய எழுதியிருக்கிறார், நிறைய நாம் பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுகிறோம். பகவான் கூறுவதெல்லாம் சரியா? அவருக்கு யார் ஆசான் என்று கேள்வி எழலாம். அவர் வாழ்க்கை அத்தியாயங்களை புரட்டி பார்த்தால் விசேஷமாக தெரியும். இங்கிலாந்தில் சிறுபிராயத்திலிருந்து படித்து இருந்துவிட்டு பாரத பூமி அடைந்தவுடன் அவருக்கு தெய்வ சாநித்தியம் அவருக்கு தெரிகிறது. காஷ்மீர் போகிறார், அங்கே தேவியனுடைய உயிர்ப்பு சக்தி கண்டதே தெரிகிறது. அவர் விஷ்ணு பாஸ்கர் லேலேயிடம் பிராணாயாமத்தை பற்றி அறிந்து கொள்கிறார். அவர் லேலே எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இவருக்கு குவிக்கா ரியலைசேஷன் வருது. இன்னர் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறது. இது என்ன, இவர் குருவான்னா குரு இல்லை. ஒரு இடத்துல ஸ்ரீ அரவிந்தோ எழுதுறார், பகவான் கிருஷ்ணன் சாந்தீபனி ஆசிரமத்துக்கு போறார். கிருஷ்ணனுக்கு தெரியாதது இல்லை, ஆனால் உலக வழக்கின்படி ஒருவர் மூலமாக பெறுவது போல் கிருஷ்ணர் போனார். அதே மாதிரி விஷ்ணு பாஸ்கர் லேலேயிடம் பிராணாயாமத்தை பற்றி விவரம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு பகவான் போய் தெரிந்திருக்கிறார். அதோடு நின்றதா இல்லை. அவருக்கு இன்னர் வாய்ஸ் இருந்தது. இன்னர் வாய்ஸ் அவர் அரிப்பூர் ஜெயிலில் போகும்போது பகவான் கிருஷ்ணனே இவர் எழுதுகிறார். பகவான் கிருஷ்ணன் கீதோபதேசம் செய்கிறார். கீதையினுடைய விவரங்களை குறித்து இதுவரைக்கும் நடந்த என்ன விஷயங்கள் என்று கூறி நிறுத்துகிறார். அதே பகவான் கிருஷ்ணன் 1926
ஓவர் மென்டல் ரியலைசேஷன் வந்தபோது தான் இதுவரைக்கும் நின்று விட்டேன், இதற்கு மேலே போக இதுதான் வழி என்று கூறுகிறார். அலிப்பூர் ஜெயிலிலேயே சுவாமி விவேகானந்தர் ட்ரீம் இல்லை, ட்ரீம் ரியாலிட்டி என்கிறார். ட்ரீம் ரியாலிட்டியில் திரும்ப திரும்ப வந்து ராஜயோகத்தில் தான் எவ்வளவு சாதனைகள் வந்திருக்கிறோம், இதற்கு மேலும் வழி இருக்கிறது, இதோடு நின்று விடாதே என்று கூறியிருக்கிறார். இப்படி மேற்கொண்டு மேற்கொண்டு நடக்க வேண்டும் என்றால் வேற அதிகம் யோசனை இல்லாமல், ஏன், அது கடவுளின் அம்சம். அதனால் அவர் அவதாரம் எடுத்த நோக்கம் நடுவதற்கு கிடுகிடுகிடு என்று பாதை தெரிகிறது. இறைவனின் வாய்ஸ் உத்தரவு வருகிறது. சந்திரநாகூர் போகிறார். சந்திரநாகரில் மோதிலால் ராய் வீட்டில் இன்காக்னேட்டோவாக இருக்கும்போது அவரே எழுதுகிறார், ஈழா சரஸ்வதி போன்ற வேதிக் டீட்டீஸ் என் கண் முன்னாடி வந்து பேசுகிறார்கள் என்கிறார். இது சாதாரணமா ஒரு எஃபர்ட் இல்லாம வராது. அது தெய்வ அம்சம் இருந்ததுனால்தான் வந்தது. அது சரி, அவர் தெய்வ அம்சம் பெற்றவர். அதனால் அவர் எல்லா விதமான யோகமும் செய்து விட்டார். நமக்கு இது சாத்தியமா என்று கேட்கலாம். ஆனால் அரவிந்தர் தெய்வமே அவதாரம் எடுத்தாலும் unless the divine undergoes the same pain, he will not know what it is என்றார். அதனால அவர் மானிட வாழ்வில் சொல்லடா துயரங்கள் அனுபவித்திருக்கிறார். ஜெயிலுக்கு போயிருக்கிறார், மனைவியிடமிருந்து விலகி இருந்திருக்கிறார், எல்லா இடத்துலையும் அவருக்கு கஷ்டங்கள் வந்திருக்கிறது. நம்ம அலிப்பூர் ஜெயிலில் அவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்தா இமேஜின் கூட பண்ண முடியாது, அப்படி ஒரு கஷ்டப்பட்டிருக்கார். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, ஆனால் வெளியில் வரும்போதும் முன்னையும் சரி அவர் ஈஸ்வரிடம் பரமனின் கட்டளைப்படியே நடந்துள்ளாரே தவிர ஒன்றும் செய்யவில்லை. பரமனின் கட்டளை ஏன் என்றால் அவரே பரமன். அவருக்கு என்ன, அவருடைய நம் மனசுக்குள் இறைவன் இம்மனன் காண்டு இருக்கிறான். அவருக்கு பிரத்யட்சமாக எல்லா இடத்துலையுமே பரமாத்மா கண்ணுதறி இருக்கிறார். தான் அவருடைய யோக சாதனை படிப்படியாக இறை உள்ளபடி உயர்த்துகிறார். ஏன், மனிதராக இருந்து எப்படி தெய்வமாக மாற வேண்டும், எப்படி லைஃப் டிவைனை கொண்டு வர வேண்டும் என்று எடுத்துக்காட்டுக்காக அவர் தானே பண்ணியிருக்கிறார். இது ஒரு சாதனையில் மேலும் மேலும் செய்து சாதனையில் வெற்றி பெறுகிறார். இவர் மனிதனா, மாமனிதனா, இறைவனா என்று நாம் கேட்கலாம். அன்னை கூறுகிறார், ஸ்ரீ அரபிந்தோ இஸ் அ டைரக்ட் ஆக்ஷன் ஃப்ரம் த சுப்ரீம் என்கிறார். பகவான் தான் இறைவனின் அம்சம் என்று அறிந்து, ஆனால் எந்த விதமான மந்திர கோலையும் உபயோகிக்காமல் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் மந்திரம் பண்ணலேவர். மனிதன் எப்படி செய்வானோ அதே மாதிரி இருந்து மனிதனின் முயற்சியாக எப்படி யோக சாதனையில் முன்னேறுவது என்பதை கண்கூடாக காட்டியிருக்கிறார். அதே மாதிரி தெய்வீக உருமாற்றம் பண்ணுவது எப்படி என்று வழிகாட்டியிருக்கிறார். மனிதனின் பரிணாம வளர்ச்சிக்கு வழிகாட்டும் அவதாரம் ஸ்ரீ அரவிந்தர். சராசரி மனிதன் பிசிக்கல், வைட்டல், மென்டல் பரிணாமங்களிலிருந்து உயர்வது யோகம் என்று காண்கிறோம். இறைவனின் நிலைப்பாடான சச்சித் ஆனந்தா பொசிஷனை ரீச் பண்ணுவது அத்தியாவசியம் என்கிறோம். ஆனால் இவை இரண்டுக்கும் டைரக்ட் லிங்க் கிடையாது. இன்பிட்வீன் ஒரு மெசனின் ஃப்ளோர், ஒரு ஏணி வேண்டும், ஒரு தளம் வேண்டும். அது விஞ்ஞான கோஷம், விஞ்ஞானான்றார். விஞ்ஞானம்னா சூப்பரா மென்டல் வேர்ல்டு. அதனால இந்த ட்ரிபிள் லோயர்ல இருந்து ட்ரிபிள் ஹையர் ரீச் பண்றதுக்கு இடையிலான மெசனின் ஃப்ளோர் விஞ்ஞானம், சூப்பர் மைண்ட். இந்த சூப்பர் மைண்ட் கஷேத்திரத்தை அடைவது இன்றியமையாதது என்று கிளியராக உயர்த்தி விடுகிறார். அது செய்வது எப்படி? அதற்கு வழிவகுத்துதான் ஸ்ரீ அரவிந்தர், மனிதன் தன் முயற்சியால் இங்கு அடைய முடியாது, கடினம். ஆகையால் இறைவனின் அவதாரமான பகவான் சூப்பரமெண்டல் ஃபோர்ஸை தன் உடலில் இறக்கிக் கொள்கிறார். தன் உடலில் இறக்கி அதை அன்னையிடம் செலுத்தி தன் உடலை நீர்க்கிறார். ஏனென்றால் அவர் சுப்ரீம் லார்ட். அவர் உலகத்தை கிரியேட் பண்றது எல்லாமே அன்னை மூலமா தான் நடத்துகிறார். அவரே மதரை சொல்லிக்கிறாளே, விதவுட் மீ, விதவுட் ஹிம் ஐ எக்ஸிஸ்ட் நாட், விதவுட் மீ ஹி இஸ் அன்மேனிஃபெஸ்ட். ஸோ ஸ்ரீ அரவிந்தோ சூப்பர் மைண்ட் லெவலை ரியலைஸ் பண்ணிட்டார்னா அதை டைரக்டா எப்படி கொடுப்பார்? எழுத்து மூலமாக எழுதலாம். ஆனால் அந்த ஃபோர்ஸா கான்சியஸ்னஸா பண்றதுக்கு அன்னை கருவியாக உபயோகப்படுத்தினார். எனவேதான் அன்னையின் மேற்பார்வையில் அன்னை உடலில் தங்கியிருந்த சூப்பராமெண்டல் ரிசோர்ஸ் 1956 அன்னை மேற்பார்வையில் புவியிறக்கம் ஆகிறது. முதலில் ஸ்ரீ அரவிந்தரனுடைய உடலில் இறங்கி அங்கிருந்து அன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அன்னையினுடைய முயற்சியினால் புவியிறக்கம். ஏனென்றால் மதர் மதர் எர்த் ஷீ ரெப்ரசன்ஸ். பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்லேயே ஸ்ரீ அரவிந்தர் எழுதுகிறார்,
மதருடைய சில பிரேயர்கள் வந்து மதர் இந்த லோயர் பாய்ஸ் பிரேயிங் டு த மதர் ஹர்செல்ஃப் அபவ் அப்படின்றார். அதனால மதருடைய 2 பொசிஷனும் வருது. மேல ஸ்ரீ அரவிந்தோ இறைவன் என்று கூறிவிட்டால் ஸ்ரீ அன்னை என்பவர் யார்? பகவான் உரைக்கிறார், தி மதர் வாஸ் டிவைன் ஈவன் ஃப்ரம் பர்த் என்று கூறுகிறார். தன் 12வது வயதில் தன் கொலாபரேட்டர் யார் என்று ஒவ்வொரு இரவும் ட்ரீம் விஷனில் பார்த்து அவரை கிருஷ்ணா என்று அழைத்தார். கிருஷ்ணா யார் என்று தெரியாது. அவரே பல வருடம் கழித்து பாண்டிச்சேரிக்கு வந்து முதல் முறை ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்த போது தான் கனவில் தினம் 12 வயசில் பார்த்த சுப்ரீம் லார்ட் மேன் ஆஃப் சாரோஸ் என்றார், கிருஷ்ணா என்றார். அவர் மேன் ஆஃப் சாரோஸ் என்று கூறுவது மனிதனுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யும் ஒரு தத்துவ புருஷன், ஒரு சுப்ரீம் லார்ட் என்று கூறுகிறார். பகவானின் யோக சாதனையை வெற்றி அடைய தன் சக்தியை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அது அரவிந்தரின் சக்தி நாம் என்றே கூறுகிறார் அன்னை. பகவானை லார்ட் என்றே குறிப்பிடுகிறார். சரி, இதெல்லாம் பேசுகிறோம். அரவிந்தர் கூறுகிறார், அன்னை என்ன சொல்லுகிறார்? அன்னை கேட்கிறார்கள். 1952 ஒரு உரையாடலில் கீழ்கண்டது பார்க்கிறோம். ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, மதர், இந்த சுப்ரீம் லார்ட் நீ வந்து பரமசக்தி, பரமனின் சக்தி, நான் வந்து கிரியேஷனுக்கு எல்லாம் செய்கிறேன் என்றால், இந்த சுப்ரீம் லார்ட் டோல்ட் யூ டு மேக் த வேர்ல்ட், ஹவு டிட் யூ நோ வாட் ஹேட் டு பி டன் என்று கேட்கிறார். அதுக்கு சொல்ற மதர், ஐ ஹேட் நத்திங் டு லேர்ன் ஃபார் தேட். ஒன்றும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை. பிகாஸ் சுப்ரீம் லார்ட் கண்டெயின்ஸ் எவ்ரிதிங், தி ஹோல் வேர்ல்ட், நாலேஜ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் த பவர் டு மேக் இட். எல்லாம் அவரிடம் இருக்கிறது. சுப்ரீம் லார்ட் செய்கிறார். when he decided there should be a world, ஒரு உலகம் வேண்டும், பிரபஞ்சம் வேண்டும் என்று கடவுள் திருவுள்ளப்படும் போது அந்த நாலேஜ் வந்து to make it the knowledge he brought forth and that is me. என்னை முன் கொண்டார், நான் தான் வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு செய்கிறேன். he commanded me to make the world அப்படிங்கிறார். எனவே இப்படிப்பட்ட இறை அம்சங்களின் தொடர்புடைய நாம் எல்லோரும் பாக்கியம் பெற்றவர்கள். பகவான் அரவிந்தர் தனி சிறப்புகள். பகவான் ஸ்ரீ அன்னையின் யோக பாதையின் தனி சிறப்புகள். இப்பொழுது இன்னைக்கு டாபிக்கு வரும். தனி சிறப்புகள் யாவை? புராண காலத்தில் எழுதப்பட்ட விவரங்களை எல்லாம் மாத்திரம் நம்பும் பாதை அல்ல. மற்ற யோக பாதைகளை போல் ஒரே ஒரு லீவரை வைத்துக்கொண்டு உந்துகோலை வைத்துக்கொண்டு முன்னிலைப்படுத்த குறிப்பிட்ட அப்ஜெக்டிவாக நடத்தும் யோகம் அல்ல. கீதாவில் அர்ஜுனனுக்கு கூறப்பட்டது ஒரு மனிதனுக்கு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கூறப்பட்டது. அந்த மாதிரி அல்ல. பகவான் அரவிந்தருடைய தத்துவங்கள் எல்லோருக்கும் உலகத்திற்கே கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் அவதார புருஷன், எவல்யூஷனரி கான்செப்ட், பரிணாம வளர்ச்சிக்கு வருகிற. அதனால எல்லோருக்கும் யார் யாருக்கு வந்து அந்த ரியலைசேஷனுக்கு இருக்கோ அவ எல்லாருக்கும் புரியறதுக்கு கூறுறது. இன்னும் ஒரு விசேஷம், கீதைக்கும் ஸ்ரீ அரவிந்தருடைய டீச்சிங்ஸுக்கும் வித்தியாசம் என்னன்னா, கீதையில 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று டெம்போரல் ஆஸ்பெக்ட், இன்னொன்று பர்மனன்ட் ஆஸ்பெக்ட்ன்றார். டெம்போரல் ஆஸ்பெக்ட்னா அன்னைக்கு குருட்சேத்திர போகும்போது அந்த சண்டை களத்துல அந்த பேக்ரவுண்டு, அந்த இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்கு கீதையில. அதுலயே பர்மனன்ட் இஷ்யூஸ் இருக்கு. என்ன, வாட் இஸ் விபூதி யோகம் என்ன, கர்ம யோகம் என்ன, ஞான யோகம் என்ன, எல்லாம் வருது. அதனால கீதையிலே 2 பகுதி இருக்கிறது. ஒன்று டெம்பரரி ஃபினாமினன், இன்னொன்று பர்மனன்ட் ஃபினாமினன். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய டீச்சிங்ல டெம்பரரி ஃபினாமினே இல்லை. எல்லாமே பர்மனன்ட் ட்ரூத்ஸ், பர்மனன்ட் கான்செப்ட்ஸ். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ட்ரூனா வேற கான்ட்ரவர்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா பகவான் அவர் எழுதின ஒவ்வொரு எழுத்துக்கும் 3 விதமாக உண்டு. அதையும் கூறியிருக்கிறார். ஒரு பேரா படித்தால் ஒரு மாதிரி இருக்கும், 2வது பேரா வேற மாதிரி இருக்கும், 3வது பேரா ஒருங்கிணைக்கும். அது என்ன என்றால், இங்க ஆங்கில சொல்லுவார்கள் திசிஸ், ஆன்டிதிசிஸ், சிந்தசிஸ் என்பார்கள். திசிஸ் ஒரு விஷயத்தை பற்றி கூறுகிறோம், ஆன்டிதிசிஸ் அதுக்கு நேர் எதிர்மறையாக ஒரு வார்த்தையை கூறுகிறோம். ஆனால் சரியான பர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டால் தீசிஸ் ஆன்டிதீசிஸை சேர்த்து சிந்தசிஸ் பண்ண வேண்டியது. இது பகவானுடைய யோகத்துக்கே சிந்தசிஸ் யோகா, யோகா ஆஃப் சிந்தசிஸ், யோகா ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிந்தசிஸ் யோகானே புத்தகம் எழுதியிருக்கிறார். ஸ்ரீ அரவிந்தரின் யோக மார்க்கம் அவருடைய பிலாசபி மற்ற மார்க்கங்களிலிருந்து விடுபட்டு சிந்தசிஸ், மானிட வர்க்கத்தின் பரிணாம வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு செய்கிறது. இவர் யோக மார்க்கம் வெறும் தியரி அல்ல, இது பிராக்டிக்கலா அவரே நடத்தி கண்கூடாக நமக்கு காட்டியிருக்கிறார்.
ஒன்லி திங் இஸ் அவர் ததேக சித்தமா பண்ண மாதிரி நாம செய்வதில்லை. நாம் இந்த ஜென்மத்தில் செய்ய விட்டால் அடுத்த ஜென்மத்தில் கண்டினியூ பண்ணி செய்ய போகிறோம். அவர் ஒரே இடத்துல பண்ண முடியும். ஏன்னா அவர் அவர் ஆனா மனுஷ கஷ்டத்தெல்லாம் பட்டு பண்ணியிருக்காருன்னா இது பண்ண முடியும் என்று பிராக்டிக்கல் ஆயிடுது. இவருடைய பகவானின் பாதை மத சம்பந்தப்பட்டதே இல்லை. இது இந்த டீட்டியஸை வர்ஷிப் பண்ணணும், இது பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. இவர் ஆன்மீக பாதை, ஸ்பிரிச்சுவல் எஃபர்ட். யோசனை பண்ணி பார்க்கும்போது பார்த்தால் அவதாரங்களை பற்றி கூறுகிறோம். ராம அவதாரங்களில் ராமன் அதிகமாக பாஷனை கொடுத்தது கிடையாது, உபதேசம் பண்ணது கிடையாது. அவர் நடைமுறை சொல்லுவார்கள், ராமனின் பாதையை நடைமுறைப்படுத்துக. கிருஷ்ணன் நடைமுறைப்படுத்தாத. அவன் ஏன்னா நிறைய கன்னிங் வேலையெல்லாம் பண்ணியிருக்கார் கிருஷ்ணர்னு பாகவத புராணம் கூறுகிறது. அதனால என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணருடைய சொல்லையும் ராமனுடைய பாதையையும் பின்பற்றுக என்றார். சரி, அரவிந்தர் அவருடைய பாதை, அவருடைய உரை, அவருடைய நடை எல்லாம் சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம். அது ஒரு விசேஷம். பகவானின் யோக பாதையில் சுப்ரீம் பீயிங் டேர்ன்டு டுவர்ட்ஸ் பிகமிங் என்று அறிந்து, பிரபஞ்சமே பரமனின் வெளிப்பாடு என்று உணர்ந்து, உள்ளத்தில் உரையும் சைக்கிக் பீயிங்கை முன்னிலைப்படுத்தி இண்டிவிஜுவல் ரியலைசேஷனையும் கலெக்டிவ் ரியலைசேஷனும் செய்து, அதாவது முடிவரை எழுதாமல் கலெக்டிவ் சாதனாவின் வெற்றிப்படி ஏறி மறுபடி உலகில் மேனிஃபெஸ்ட் செய்ய வேண்டியது அத்தியாவசியம் என்று கூறுகிறார். இது பகவானுடைய சிம்பலே இதுதான் கூட்டுகிறது. நம்ம அசென்ட் இருக்கு, 2 இன்டர்செக்டிங் ட்ரையாங்கிள்ஸ், அசென்ட் இருக்கு, டிசென்ட் இருக்கு. அந்த அசென்ட் டிசென்ட் பார்த்தீங்களா, தி அசென்ட் இஸ் தி லைஃப், லைட் அண்ட் லவ். மனிதத்திலிருந்து தெய்வம், தெய்வத்திலிருந்து சச்சிதானந்தா மனிதனை நோக்கி வருகிறது. இது இரண்டும் ஒன்றிணைந்தால் பர்ஃபெக்ட் மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஸ்கொயர். அதற்குள்ள ஒரு லோட்டஸ் இருக்கிறது. அந்த லோட்டஸ் டிவைன் கான்சியஸ்னஸ். நிறைய வாட்டர்ல இருக்கு லோட்டஸ். வாட்டர் என்ன? மல்டிபிள் கிரியேஷன். அவருடைய ஸ்ரீ அரவிந்தோருடைய சிம்பலே இந்த தத்துவத்தை உணர்த்துகிறது. மார்டல் லைஃப் டு லைஃப் டிவைன் ஆகிறதுக்கு வழி அது பகவானின் திருவுள்ளம். இதுதான் குறிக்கோள். இப்படித்தான் இவருடைய யோக பாதை எல்லாவற்றிலும் விலகி உன்னதமாக இருக்கிறது. வெளி உலக வாழ்க்கையை தவிர்க்காமல், துறக்காமல், லிவிங் ஃப்ரம் விதின் டு விதவுட் என்றபடி உள்ளிருந்து செய்கிறோம். ஸோ தி அசென்ட் இஸ் த ரியல் திங். டிசென்ட்டும் வருகிறது. பகவான் ஸ்ரீ அன்னையின் பாதையில் யோக சாதகர்களாக கான்சியஸ்னஸ் மேலும் மேலும் உயர, யோகா ஆஃப் செல்ஃப் பர்ஃபெக்ஷன், யோகா ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்றெல்லாம் வருகிறது. நாம் எல்லோரும் அவருடைய உரைகளை, நடைமுறைகளை படித்தோமானால் புரியும். பகவான் உரைத்தபடி இதற்கு வழி என்ன, இந்த யோக பாதையில் முன்னேற வழி என்ன என்றால், கம் பேக் டு சிந்தசிஸ் ஆஃப் யோகா. அங்கே அவர் சொல்லுகிறார் 4 aids என்று கூறுகிறார். முதலாவது சாஸ்திரம், 2வது குரு, 3வது உற்சாகம், 4வது காலம். சரி, எல்லாம் சரி. சாஸ்திரம் என்றால் வேதமா புராணமா? என்ன சாஸ்திரம்? பகவானின் யோகா பாதை தத்துவங்கள் அவரே எழுதி வைத்திருக்கிறார். சிந்தசிஸ் ஆஃப் யோகா, லைஃப் டிவைன், சாவித்ரி, இவைகளில் அடங்காத பொருளே கிடையாது. அன்னையின் தரப்பிலிருந்து பார்த்தால் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ், அதில் எப்படி ப்ரே பண்ணுறது, எப்படி ஆஸ்பிரேஷன், எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறது எல்லாம் விலாவாரியாக எழுதியிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய கருத்தில் சாஸ்திரங்கள் வேறு எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. பகவானின் எழுத்துக்கள் அவரே மதரே சொல்லுகிறார். ஸ்ரீ அரபிந்தோ லிவ்ஸ் இட் இஸ் ஒர்க்ஸ் என்றார். ஸோ அது ஒரு விசேஷம். 2வது குரு. குரு யார்? குரு மனித குருவாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், விதவிதமான குருக்கள் இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், மென்டராக இருக்கலாம், குருவாக இருக்கலாம். ஆனால் குரு பரமகுரு. அந்த குரு என்பவர் யார்? பகவானும் ஸ்ரீ அன்னையும் பரமகுரு. சிந்தசிஸ் யோகாவில் திருப்பி கூறுகிறார், இந்த குருவின் லட்சணம் என்ன? The divine has all the patience of the teacher and all the love of the mother. அன்னையின் அன்பும் டீச்சருடைய பொறுமையும் இருக்கிறது என்றார். இது அன்னைக்கும் ஸ்ரீ அரவிந்தோவுக்கும் பொருந்தும். நம் அன்றாட வாழ்வில் நாம் பார்த்தால் அன்னையினுடைய அன்பு நிகழ்கிறது. ஸ்ரீ அரவிந்தருடைய தத்துவங்கள்
போதனைகள் கிடைக்கிறது. அதனால் குரு வேறு எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது உற்சாகம். அது நம்முடைய கைப்பிடியில், நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வளவு ஆர்தரமாக இருக்கிறோம், எவ்வளவு ஆர்வத்துடன் இருக்கிறோம் என்பது நம்மை பொறுத்திருக்கிறது. நான்காவது காலம். எப்பொழுது வெற்றி காண்போம்? நம் உற்சாகத்தையும் அன்னை கூறிய பாதையை எடுத்து பொறுத்துதான் சொல்லப்படுகிறது. சரி, இது எல்லாம் கூறியாச்சு. 4 years வந்தாகிவிட்டது. ஆனால் இதற்கு பேசிக் மினிமம் என்ன? பேசிக் மினிமம் அன்னையே கூறுகிறார். ஆஸ்பிரேஷன் வேண்டும், அதாவது ஆர்வம், உந்துதல். யோக பாதையில் முன்னேறுவதற்கு, கடவுளின் திருவுள்ளப்படி வாழ்க்கை நடத்துவதற்கு, வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆஸ்பிரேஷன் வேண்டும். சின்சியரிட்டி, நாம் செய்யும் வேலையை நேர்மையாக திறனுடன் செய்ய வேண்டும். ஃபெய்த், நம்பிக்கை, அவர் சொல்வது உண்மை, அந்த சத்தியம் அது தெரியணும். சரண்டர், சரண்டர் எழுதுகிறார். சரண்டர் ஆஃப் வாட் யூ ஆர், வாட் யூ ஹேவ் என்கிறார். வாட் யூ ஆர் அண்ட் வாட் யூ ஹேவ் என்பது, வாட் யூ ஆர் நம்மளுடைய சித்தாந்தங்கள், சித்தங்களாக இருக்கலாம். வாட் யூ ஹேவ் இந்த பிசிக்கல், வைட்டல், மென்டல் எல்லாம், அதையும் சரண்டர் பண்ண வேண்டும். விஜிலன்ஸ் டு ரிஜெக்ட், அதாவது ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் கடவுளுக்கு எதிராக, அன்னைக்கு எதிராக செயல்படுத்தவை விளக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக டிசொல்யூஷன் ஆஃப் தி ஈகோ. நம்மளுடைய நான் என்ற அகம்பாவத்தை அடக்கி அன்னையிடம் சரணாகதி அடைந்து, முதலில் டிவோட்டியாக இருக்கலாம், அப்புறம் டிசைபிளாக இருக்கலாம், அப்புறம் சைல்டாக மாறுகிறோம், அன்னையின் குழந்தையாக இருக்கிறோம். அப்படி இருந்தால் அப்பொழுது ஈகோ கிடையாது. அது இந்த யோகா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அன்னை மதர் ஆஃப் லவ் 100 அடி எடுத்து வைத்து நம்மை யோக பாதையில் சித்தி அடைய செய்வார். இவையெல்லாம் இந்த பூரண யோகமான இன்டெகிரல் யோகாவின் சிறப்புகள். இந்த சிறப்பான இன்டெகிரல் யோகாவின் அரைக்கூவல் என்ன? சாவித்திரியின் வரிகள் படி அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் எக்ஸீடிங் அஸ் டு எக்ஸீட் அவர் செல்ஸ் தே கால் அஸ். பண்ணு, செய்யுங்கிறார். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா, எல்லாத்தையும் மேட் அவுட். அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது நாம. எ கிரேட்டர் டெஸ்டினி வெயிட்ஸ் யூ இன் யுவர் ஃப்ரண்ட் என்று கூறியிருக்கிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு இந்த யோக பாதையில் எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு ஆர்வத்துடன் செயல்பட முடியுமோ முன்னேறினால் நாம் கடவுளின் குழந்தைகளாக, அவருடைய திருவுள்ளப்படி நடந்தவர்களாக ஆகும். பகவானும் ஸ்ரீ அன்னையும் நம்மை வழிநடைய பிரார்த்தித்து அமைகிறேன். வணக்கம். டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் யோகா. பதாஞ்சலினுடைய யோகம் அதனுடைய என்ன, அதனுடைய 8 ஸ்டெப்ஸ் என்ன, அதே போல ட்ரெடிஷ்னலாக நம்முடைய யோகத்தில் எதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது என்றால் இந்த முக்தி, அதற்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. லிபரேஷன். இது நம்ம ட்ரெடிஷ்னல். ஏனென்றால் அங்கே உலக வாழ்வு என்பது ஒரு மாயை, ஒரு பொய்யான தோட்டம் என்று கருதப்படுகின்றது. ஆகையினால் எவ்வளவு சீக்கிரம் இதிலிருந்து விடுபட்டு நாம் அந்த பரம்பொருளை அடைகின்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது என்று கருதப்பட்டது. இவ்வாறெல்லாம் அப்புறம் பக்தி யோகா இருக்கின்றது, கர்மயோகம் இருக்கின்றது, கர்மத்தை வலியுறுத்தும் யோகம், பக்தியை வலியுறுத்தும் யோகம், ஞானத்தை வலியுறுத்தும் யோகம் இருக்கின்றது, ராஜயோகம் இருக்கின்றது. ராஜயோகத்துல மென்டல் பவர், அதன் துணை கொண்டு வெவ்வேறு சக்கராஸ், அதில் உள்ள சக்திகளை ஒத்துப்போவது. இவ்வாறெல்லாம் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் யோகா இருக்கின்றது. அப்புறம் கீதையில சாங்கியா யோகா இருக்கின்றது. ஆனால் பகவான் என்ன சொல்கின்றார்? இது எல்லாத்தையும் பகவான் என்ன செய்கின்றார்? சிந்தசைஸ் செய்கின்றார், ஒருங்கிணைக்கின்றார். எல்லாத்தையும் எப்படின்னா அப்படியே ஒன்று சேர்க்கல, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கலவையாக அவருக்கு ஆக்கல. ஒண்ணுல இருக்கக்கூடிய எசன்ஸை எடுத்து அவர் மிக்ஸ் பண்றார். அதான் முக்கியம். ஒவ்வொன்றுல இருக்கக்கூடிய எசன்ஸை மிக்ஸ் பண்றார். ஸோ இங்க பகவானுடைய யோகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா யோகங்களினுடைய எசன்ஸும் நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு அதனுடைய எசன்ஸ் கிடைக்கும். அதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இங்க எது முக்கியத்துவம், இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த டிவைன், ஆல் இஸ் பிரம்மன், இம்மானன்ட் டிவைன், அதுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. வெளிப்படாத நிலை பீயிங், அதிலிருந்து பிகமிங், வெளிப்பட்ட நிலை இருக்கக்கூடிய அனைத்துமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதன் மூலம்தான் இங்க எது சாத்தியம்? மனிதன் இறை வாழ்வை எட்டுவது, லைஃப் டிவைன், அது சாத்தியம் என்பது. ஏன்னா எல்லாமே பரம்பொருளுடைய வெளிப்பாடாக இருந்தால் ஒழிய இது சாத்தியம் இல்லை.
லைஃப் டிவைன் சாத்தியமில்லை, இல்லை. இதை எவ்வாறு எட்டுவது என்றால், இதை ஒரு வாழ்வில் எட்ட முடியாது, பல வாழ்வில் தான் எட்ட முடியும். ஒரு வாழ்வில் எட்டுவது என்பது மிகவும் கடினம். ஆகையினால என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதன் என்பவன் ஒரு இறுதியான ஒரு அமைப்பு கிடையாது. மேன் இஸ் நாட் ஃபைனல். அவனுடைய எவல்யூஷனரி ஜேர்னில மனிதன் இடைப்பட்ட நிலை, அதை கடந்த நிலைக்கு அவன் செல்ல போகின்றான். ஆகையினால பரிணாமத்துல நம்ம எல்லோருமே முன்னேற்றத்தை நோக்கித்தான் இருக்கின்றோம். ப்ரோக்ரஸ் இன் எவல்யூஷன், நாட் ரெக்ரெஷன். அது சாத்தியமில்லை. மனிதனிலிருந்து உயர்ந்த நிலைக்குத்தான் நம் அனைவருமே செல்கின்றோம். இது எவ்வாறு சாத்தியம்? பகவானுக்கு வேண்டுமானால் சாத்தியமா இருக்கலாம். நமக்கு எவ்வாறு சாத்தியம் என்றால், அன்னையை கெட்டியாக பிடித்துக் கொள்வது. இது அன்னையினுடைய அருள் இன்று இது சாத்தியமே கிடையாது. கிரேஸ் ஆஃப் த மதர். அதனால்தான் இந்த வேதாந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க சக்தி ஆஸ்பெக்ட் கிடையாது. தந்திரால ஒன்லி சக்தி ஆஸ்பெக்ட். இதுல இரண்டுமே சக்தி ஆஸ்பெக்ட் as well as the சிவா ஆஸ்பெக்ட், பிரம்மன் ஆஸ்பெக்ட், இங்க இரண்டும் ஒருங்கிணைக்கப்படுகின்றது. இங்க ட்ரெடிஷ்னல் யோகா மாதிரி அந்த மூலாதாரத்தில் இருந்து அந்த கான்சியஸ்னஸை எழுப்ப செய்வது என்பது கிடையாது. இங்க என்னன்னா இந்த இது மனிதனுடைய ஹார்ட் சென்டர், சைக்கிக் சென்டர், அதில் இருந்துதான் அதில் இரக்கம், அந்த இறை சக்தி இரக்கம் கொண்டு, அன்னையினுடைய சக்தி இரக்கம் கொண்டு அது அதிலிருந்து எல்லா சக்கரங்களையும் அது தேவையான அளவிற்கு அது கொண்டு செல்கின்றது. ஆகையினால இதுதான் இந்த சாதனையோட முக்கியமானதும். அன்னையை நம்முடைய இதயத்தினுடைய மையத்தில், சைத்திய மையத்தில் வைத்து அன்னையிடம் நாம் மனதை சரணாகதி செய்வது. இது ஒரு தனிமனிதன் அளவில் தான் செய்யக்கூடியதா என்றால், தனிமனிதன் அளவில் மாத்திரம் செய்யக்கூடியது அல்ல. இது ஒரு குழுவாக கலெக்டிவ் யோகா, கலெக்டிவ் சாதனா. ஏன்னா அப்பதான் இங்க உலகத்தினுடைய திருவுரு மாற்றம் தான் இறுதி இலக்காக கருதப்படுகின்ற. அப்பொழுதுதான் லைஃப் டிவைன் என்பது இந்த உலகத்தில் சாத்தியம். வெறும் தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு திருவுரு மாற்றம் என்பது இங்க இலக்கு கிடையாது, கலெக்டிவ் டிரான்ஸ்பர்மேஷன். ஆகையினால இது எது முக்கியம் என்றால், அந்த பரம்பொருளை நாம் அடைவதை விட அதை நம்மளுடைய புறத்தில் அனைத்து தளங்களிலும் நாம் அதை சித்தியாக எட்டுவதுதான் இங்கு முக்கியம். பகவான் பல்வேறு சக்திகளினால் அவருடைய யோகம் தொடர்ந்தது. சாதாரண மனித நிலையில் இருந்து அவர் உயர்நிலைக்கு செய்து காட்டியது என்னவென்றால், அனைவருமே இதை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் அவர் செய்து காட்டினார். அவர் முக்கியமான கருத்து என்ன? அதிமானம் என்று சொல்லக்கூடிய அந்த சூப்பர் மைண்ட், அதுதான் கீழே இருக்கக்கூடிய அந்த மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட், இதற்கும் மேலே இருக்கக்கூடிய சச்சித் ஆனந்தம், இதற்கு இடையில் ஒரு இணைக்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இதை எட்டும் பொழுதுதான் நமக்கு அந்த ஒருமை கிட்டும். அன்னையும் பார்த்தோம் அப்படின்னா, அன்னை டிவைன், பார்ன் as டிவைன். அதுதான் அவங்க மனிதனிலிருந்து தெய்வம் ஆகல, பார்ன் as டிவைன். இந்த பகவானினுடைய அறுவை யோகத்தில் முக்கியமான கருத்து என்னவென்று பார்த்தோம் என்றால், இங்க டெம்பராலிட்டி, காலத்திற்குட்பட்ட விஷயம் என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே பெர்மனன்ட், எல்லாமே இங்க சாஸ்வதமானது. பகவான் அனைத்தையும் இங்க ஒருங்கிணைத்து நமக்கு வழங்கியுள்ளார். ஆகையினால் நாம் எல்லோருமே பாக்கியப்பட்டவர்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் மிகவும் அழகாக சொன்னீர்கள். நான் சொன்னது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை நான் மிகவும் அழகாக நீங்கள் தொகுத்து வழங்கினீர்கள். உண்மையிலே இன்னைக்கு யாராவது அட்டன் பண்ணினான இந்த செக்ஷனை, அவங்களுக்கு இன்டெகிரல் யோகானா என்ன, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையினுடைய யோகத்தினுடைய புதுமை என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப அற்புதமான உரை.